இட்லி மாவு முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் எழும்பினோன்னே இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். ஸோ கண்டினியூவஸாக வேலை இருக்கனால இட்லிக்கு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் எப்போ சரியாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே வந்து வெயிலில் தலைக்கு வைக்கிற எண்ணெய் காய்ச்சறதுக்காக இந்த கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி காய வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. டே ரொம்ப டல்லாக போணுச்சு. நானும் தஷானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ அதனால் லஞ்சுமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. சரி டின்னருக்கு இடியாப்பம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு இடியாப்பமும் தேங்காய் சம்பல் ஸ்ரீலங்காலாம் இருக்கும்போது அம்மியில் அம்மா அரைச்சி தருவாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு உரல் வாங்கி வச்சுருந்தேன். அந்த உரலில் தான் நான் இடித்து எப்போவுமே சம்பல் செஞ்சுக்குவேன். அப்படியே பகல் வச்ச சிக்கன் கறி இருந்தனால மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் நைட் நல்லா ஊறி இருந்துச்சு. அதனால் இட்லிக்கு மாவும் அரைச்சி வச்சுட்டேன். தஷானோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம் 2 பேரும். இது சின்ன வயசில் இப்படிலாம் விளையாண்டது. அவங்க விளையாடும்போது எனக்கு சின்ன வயசில் நாங்கள் விளையாண்ட ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்படியே இன்றைக்கி டேயும் முடிஞ்சுச்சு. பை.